வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ சோலார் பவர் இன்வெர்ட்டர். இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு 12 வோல்ட் டிசி இன்புட் கொடுத்தோம்னா 230 வோல்ட் ஏசி வெளியே வரும். இது கொடுக்கக்கூடிய லோடு எப்படி இருக்கணும் அப்படின்னா 500 வாட்ஸ்க்குள்ளே இருக்கணும் லோடு. ஓகே, பொதுவாக ஒரு இன்வெர்ட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது மேக்ஸிமம் 500 வாட்ஸ் இருந்தாலும் நாம் அதில் ஒரு 75% மட்டும்தான் லோடு கொடுக்கணும். முழுமையாக 100%, அதாவது 500 வாட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் லோடு. அதாவது இது 500 வாட்ஸ் இருக்கிறனால 400 வாட்ஸ் லோடு கொடுங்க. இந்த யூனிட் ரொம்ப நாளைக்கு வரும். ஓகேவா? இப்போது இந்த யூனிட் இருக்கு இல்லையா, இந்த யூனிட்டை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி ஒரு சர்க்யூட் டயக்ராம் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏற்கனவே இந்த யூனிட் பற்றி சொல்லியிருக்கோம். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பவர் ஆன் சுவிட்ச் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ரெட் கலர் எல்இடி, க்ரீன் கலர் எல்இடி. க்ரீன் தான் ஒர்க் பண்ணோம். ஓவர்லோடுனா உங்களுக்கு ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியும். இதில் ஏசி சாக்கெட் இதில் இருக்குது. இதை ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் கொடுக்கக்கூடிய டெர்மினல் இருக்குது. கூடவே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது. இது ஆன் பண்ணும்பொழுது அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகும். இந்த யூனிட் ஹீட் ஆகும். அந்த ஹீட் தணிக்கிறதுக்காக ஒரு ஃபேன் ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 12 வோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சர்க்யூட் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு இன்ஸ்டாலேஷன் அண்ட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? இப்போது நான் காமிச்சேன் இல்லைங்களா இந்த இன்வெர்ட்டரில். இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இன்வெர்ட்டர்னுடைய ஃப்ரண்ட் சைடு. இதில் இதுதான் பேட்டரி 12 வோல்ட்டு 200 ஆம்பியர் பெர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போது இதுக்கு கொடுக்கக்கூடிய லோடு, அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி 100 ஏஹெச்சில் இருந்து 200 ஏஹெச் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு லோடோட பேக்கப் இருக்கு இல்லையா, ஒர்க்கிங் டைம் அதிக நேரம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் ஆம்பியரை குறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோடு ரொம்ப நேரத்துக்கு ஒர்க் பண்ணாது. ஒன்று. அப்போது இதுக்கு லோடு இந்த கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும், மினிமம் 100 ஆம்பியர் இருக்கக்கூடிய 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுங்கள். இந்த பேட்டரியிலிருந்து நேராக இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துடலாம். இந்த ஃபேன் உடனே ரொட்டேட் ஆகும். எப்போ ரொட்டேட் ஆகும் தெரியுமா? பாருங்கள், இது பேக் சைடு. இதில் அவுட்புட் இங்கே கொடுத்துருக்கு. இந்த அவுட்புட்லேருந்து ஒரு ஒயர் போட்டு நேராக ஒரு லோடு லேம்புக்கு கொடுத்துருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி சாக்கெட் வழியாக மொபைலுக்கு லோடு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. இப்படி தான் ஒயரிங் கனெக்ட் பண்ணணும். அப்போ அந்த ஒயர் கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவர் ஆன் பண்ணும்பொழுது இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது நாம் இங்கே இருக்கிற 12 வோல்ட் டிசி இந்த அவுட்புட்டில் எவ்வளோ வரும், 230 வோல்ட் ஏசியாக மாறிடும். ஓகே, லேட்டஸ்ட் சர்க்யூட் நல்லாயிருக்கும், காம்பேக்ட் டிசைன். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு 230 வோல்ட் ஏசி வேணும் அப்படின்னு தேவைப்படுதோ அந்த இடத்துல இது கையடக்கமாக இருக்கக்கூடிய, காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர் 500 வாட்ஸ். இப்போது இந்த சம்மர் டைம்லாம் அடிக்கடி பவர் ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு அடிப்படை தேவை அப்படின்னா ஒரு லைட்டு தான். லைட் சோர்ஸு கண்டிப்பாக வேணும். கூடவே என்ன வேணும், உங்களுக்கு ஃபேன் ஒன்று ரொட்டேட் ஆகணும் இல்லையா? மார்க்கெட்டில் நிறைய ஃபேன் வந்துருச்சு. பர்டிகுலராக பிஎல்டிசி ஃபேன் இதுக்கு யூஸ் பண்ணணும். காயில் அவாய்ட் பண்ணுங்கள். காயில் லோடு அவாய்ட் பண்ணுங்கள். ரெசிடிவ் லோடு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எல்இடி பல்பு, எல்இடி டியூப் லைட்டு, ஒரு லேப்டாப் சார்ஜ் பண்ணுறது, மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு எல்இடி டிவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிவிடி பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை எங்கெங்கே இருக்கோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதனுடைய லோடு எப்படி இருக்கணும், இது 500 வாட்ஸாக இருக்கிறதுனால இது கொடுக்கக்கூடிய லோடு எப்பவுமே 400 வாட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் சர்க்யூரிட்டி கனெக்ஷன். சரி, வேறு என்னென்னலாம் இதில் இருக்குன்னா, இதை எல்லோரும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஈஸியாக எளிமையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொஃபஷனல், ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஒருத்தரை பக்கத்தில் வச்சுட்டு இந்த கனெக்ஷன்லாம் கொடுங்க. சரி, எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா,
இப்போ இந்த யூனிட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த யூனிட்டில் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கங்க. பவர் சுவிட்சு ஆஃபில் இருக்கணும். ஆன் பண்ண தான் இன்வெர்டர் ஒர்க் பண்ணும் இல்லையா. ஃபஸ்ட்டு பேட்டரியோடைய ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸுக்கு மைனஸ் கொடுக்கணும். பொலாரிட்டி மாற்றி கொடுக்காதீங்க. இந்த யூனிட் வந்து 12 வோல்ட் ஆப்ரேட்டிங். இதில் 24 வோல்ட் கொடுக்காதீங்க. அதே மாதிரியே 24 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்வெர்டர் இருக்குது, அதுக்கு 12 வோல்ட்டு கொடுக்காதீங்க. வோல்டேஜ் சென்சிங் சர்க்கியூட் இதுக்குள்ளே இருக்குது. ஓவர்லோடு ப்ரொடெக்டர் சர்க்கியூட் இதுக்குள்ளே இருக்குது. மாய்ஸ்சர் இருக்கக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக என்க்ளோசர் பண்ணுற இடத்துல இருக்க வேண்டாம். இது கொஞ்சம் வெண்டிலேஷன் வேணும், இந்த யூனிட்டுக்கு அவசியம் வேணும். இதில் உங்களுக்கு ஹீட்டை டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ரீ வெண்டிலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல இதை யூஸ் பண்ணுங்கள். பொதுவாக இது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் மாதிரி தான், ஷாக் அடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஒருத்தரை வச்சுட்டு இந்த ப்ராஜெக்டை நீங்கள் அசம்பிள் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே தேவைப்படும். வீட்டுக்கு சரி அல்லது உங்களுடைய கடைக்கு சரி, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கரண்ட் இல்லாத போது நமக்கு தேவையான காம்பேக்ட் சோர்ஸ். மார்க்கெட்டில் எத்தனையோ இன்வெர்டர் போர்டு இருக்குது, பட் இதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா அதில் ஓவர்லோடு ப்ரொடெக்டர் இருக்குது. நீங்கள் ஒருவேளை லோடு அதிகமாக இப்போ நீங்கள் லோடு வந்து சிம்பிளாக ஒன்றை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ஏதாவது லோடு இருந்தால் கூட என்ன பண்ணும், அந்த பல்ப் வந்து இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிக்கும். ஒரு பஸ்ஸர் சவுண்டு வரும், ரெட் கலர் இண்டிகேட்டர் இந்த இடத்துல எரியும். அப்பயே புரிஞ்சுக்கலாம் ஓவர்லோடுன்னு சொல்லி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மெல்ல மெல்ல லோடை குறைச்சிட்டு வந்தால் இந்த ப்ராடக்ட் மறுபடியும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது ரீசெட் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பெஸ்ட்டு சைஸ், பெஸ்ட் ஒன். கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பேட்டரியோட பேக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணாலும் சரி, லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணாலும் சரி, லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணாலும் சரி, இந்த யூனிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே தேவையில்லை. ஒரு பேட்டரி இந்த யூனிட் இருந்தால் போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எது வேணாலும் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ, ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். பொதுவாக அந்த ஒயரிங் டயக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அசம்பிள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெயிட்டிங் ஃபார் ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் அண்ட் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED TV, 5.1 home theater assembling and troubleshooting, UPS inverter, emergency light, induction stove, all SMBS. விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக ஆங்க. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் அண்ட் தமிழ் சேனலுடைய நோக்கமே அதுதான். ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும். வருவீங்க நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.